நான் நாட்டுப்புற கிராமிய கலையான தோல் பாவை கூத்து கலைமாமணி முத்துச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டம். இந்த ஸ்கூல் மாணவர்களுக்கு கல்வியை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் கட்டாயமாக, அது மட்டும் இல்லாமல் போதைக்கு அடிமையாகும் குழந்தைகள், இதை விழிப்புணர்வாகவும் ராமாயணம், நல்லதங்கால் அரிச்சந்திரா என்ற புராணங்களும் நாங்கள் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு நல்ல விழிப்புணர்வுகளும் காமெடிகளின் மூலியமாக நல்ல கருத்துக்களை நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த மாணவர்கள் மிக அருமையாக பள்ளி மாணவர்கள் ரசித்து பார்த்தாங்க. இந்த தோல் பாவை கூத்து என்பது அடித்தளமான கலை. இந்த கலைகள் இப்பொழுது முற்றிலும் அழிவு நிலைமையில் ஆகிவிடுச்சு. இப்பொழுது புதுமையாக நாங்கள் விழிப்புணர்வை கொண்டு வந்து இந்த தோல் பாவை கூத்து மூலியமாக பல விழிப்புணர்வை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் டி பிரியதர்ஷினி. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். இந்த பப்பெட் ஷோ வந்து நாங்கள் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அந்த ஃபஸ்ட்டு போட்ட பாட்டு அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த பெண் குழந்தை படிக்கக்கூடாது அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அது நல்லா சொன்னாங்க. அடுத்து வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, அது எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ரொம்பவே தடுக்கணும். அதுவும் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் கேட்டுக்கிறோம். என் பேர் லெனின். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த பப்பட் ஷோ வந்து நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன். பெண் குழந்தைகள் வந்து படிக்கணும்னு இதில் கருத்து சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேர் ஆர் தனுஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த பப்பெட் ஷோலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் கிராமத்தில் பார்ப்போம். ஆனால் நாங்கள் இங்கே பார்க்குறது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பெண் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு இந்த பப்பெட் ஷோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால எங்களுக்கு அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு இந்த பப்பெட் ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.